angry enough to die. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, இந்த ஃபேன் இப்போ ஆஃப் ஆகி போச்சு, இதுக்கெல்லாம் கோவப்படுற சரிதானா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் கோவப்படுறது இதெல்லாம் எரிச்சல் இவர் ரைட்ஸ் இருக்கா உனக்கு அப்படின்னா இவர் என்ன சொல்றாருக்கு, எனக்கு ரைட்ஸ் இருக்குது, என்ன இந்த எரிச்சல் இருக்கிறதுக்கு சாவ கூட எனக்கு ரைட்ஸ் இருக்குன்றார். அது இங்கிலீஷ் படிச்சுதான் தெரியும். ரைட்ஸ் எதுக்கு இருக்கு, கோவப்படுறது இருக்கான். அதே சமயம் ஆமாம் இந்த எரிச்சலை நான் என்ன செய்யலாம், அவர் குறிப்பாக சொல்ல போனால் ஃபேன் இல்லாமல் இருக்குது, இப்போ என்ன போயிடலாம், செத்து போயிடலான்றார். இதுதான் அவர் சொல்ல வர தமிழ் அர்த்தம். ஃபேன் இல்லாமல் இருக்குது, ஃபேன் இல்லாமல் எரிச்சல் இருக்குது, பசங்களா நான் காற்று வந்துட்டு இந்த மரத்தை நீங்கள் முடிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த காற்று இல்லாமல் புழுங்கலில் சாவது, புழுங்கலுக்கு செத்து போயிடலாம் அப்படின்றார். அப்போ அப்படி கோபம் எரிச்சல் எங்கே ஒன்று விடுது பாருங்க. நான் சொல்கிறது நினைவே மேட்டர் கிடையாது, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற நினைவே கிடையாது. இது காடுக்கும் யோனோட கான்வர்சேஷனில் கோபம் கொண்டு பேசிகிட்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் பத்திரமா வச்சிருந்தார். ஒரு அடி அடிச்சுருந்தா என்ன இருக்கா, ஒரு மரத்துக்கு பேச்சப்ப தேவன் எடுத்துக்க, தேவன் ஒரு மரத்துக்கு தேவனை எடுத்து பேசுகிற ஒரு அடி அடிச்சுருந்தா என்ன இருக்கும். அப்போ கூட உங்கள் கையினால் செத்து போகிறாண்டவர்னு சொல்லி பாருங்க. ஐயோ இந்த மரம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்க, நீ அடித்தாலும் கொண்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவார். சுவாபத்தில் உள்ளது கோபம் எரிச்சல். அந்த தேவனுடைய அங்கே ஒரு போராடி கொண்டிருக்குது. குறிப்பாக அந்த உயிரை கூட என்ன செய்யலாம், நமக்கு தேவையில்லை அப்படின்றது. அதனால தான் இந்த மாதிரி தான் கோபம் உங்களை என்ன செஞ்சிருது, இந்த இடத்துல ஃபர்தராக அவரை தேவசம் செய்யறதுக்கு முடங்கி வருது. இது ஆரம்பத்திலே இருக்குது. அவருக்கு மாறுபட்டு மனது கலங்கப்பட்டு அங்கே